ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்மாலான உதவிகளை செய்து வாழ வேண்டும். சுற்றத்தினுடைய அழகான பண்பே நம்முடைய சகோதரிகளோடு இணையே இந்த வாழ்வு, துன்பத்திலும் துயரத்திலும் தேவையிலும் துணை இருக்கின்ற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த சகோதரத்துவ உணர்வு வரும்போது பல சமயங்களில் விவிலிய விளிம்பங்களை வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். சில சமயத்தில் நம்ம காட்டுகிற ஒரு ஆறுதல் மொழி, நாம் சொல்லுகிற ஒரு அன்பான அரவணைப்பான உற்சாகமான ஊக்கப்படுத்துகிற ஒரு பாராட்டுரை, அல்லது காலத்தினால் செய்த உதவி போல் அந்த தக்க நேரம் அறிந்து கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு பண உதவி, அதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரும். இவைகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சிறியதாக இருந்தாலும் பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய வரவுகளையும் வசந்த வாசல்களையும் திறந்து வைக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. அதைத்தான் இனப்பற்றும் சகோதரத்துவ பாசத்தையும் இந்த பகுதி வலியுறுத்துவதாக நாம் காண்கிறோம். மூன்றாவதாக ஒரு சின்ன கருத்தாக நாம் சொல்லும்போது, இந்த லேவியன் மீகாவின் இல்லத்திலே குருவாக பணிபுரிகிறான். என்ன பணிபுரிகிறான்? அந்த மீகாவுக்கு குருவாகவும் தந்தையாகவும் இருந்து பணியாற்ற வேண்டியது அவனுடைய வேலை. அதற்கான கூலி அவன் பெற்றுக்கொள்வான். தன் இனத்தார் அவனை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு கேட்கும்போது அவன் அழகாய் சொல்வான், நீங்கள் போங்கள், நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்று ஒரு அழகான வார்த்தையை போடுகிறார். மிக அழகான வார்த்தை. ஆண்டவர் உங்களை கண்ணோக்குவார், உங்களை காப்பார் என்று வாழ்த்தி அனுப்புகிறான். நல்வாழ்த்தை, நற்சொல். இவர்கள் செய்கின்ற பணியும் இவருடைய தேவையும் ஆண்டவருக்கு உகந்தது, இனியது என்று அவன் கண்டு கொண்டதனால் வாழ்த்தி அனுப்புகிறான், நல்லுரை சொல்லி அனுப்புகிறான். அதுவும் ஒரு அழகான ஒரு செய்தியாக அமைகிறது. சில சமயத்தில் மிகப்பெரிய செயல்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு சிறிய விதையாகத்தான் இருக்கிறது. ஆள் போல் தலைத்தாலும் ஆரம்பம் விதைத்தானே என்று ஒரு பாடல் வரி இருக்கிறது. ஆள் போல் அடர்ந்து படர்ந்து செழித்து சிறந்தாலும் ஆரம்பம் ஒரு விதைத்தானே என்று சொல்வார்கள். இந்த சின்ன ஒரு வாழ்த்துறை, இந்த சின்ன ஒரு உற்சாகமான இந்த லேவியனுடைய அருள்வாக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைத்தனத்தை உருவாக்கி தருகிறது. மிக முக்கியமான ஒரு நல்ல செயல். கிரேட் திங்ஸ் ஹாவ் அ ஹம்பிள் பிகினிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழகாய் சொல்வார்கள். சின்ன சின்ன முயற்சிகளுக்கு நாம் உத்தரவாதமாகவும் உடனிருப்பாகவும் இருப்பது மிக அவசியமாக இருப்பது என்பதை இந்த லேவியனுடைய இந்த லேவியனுடைய வாழ்த்துறை, இந்த லேவியனுடைய ஆசியுரை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறதாக நான் உணர்கிறேன். தந்தை அவர்களே, இந்த மீகாவும் லேவியனும் தானும் என்று இருந்தது. இந்த நொடியிலே இந்த லேவியனும் தானும் ஒன்று சேர்ந்தது போன்று தோன்றுகின்றது. இனி இந்த லேவியன் இந்த தான் குலத்தாருக்கு சொன்ன வார்த்தைகள் பிரகாரம் நடந்தது. இந்த வழிபாட்டு தலத்தை கடவுள் என்ன செய்ய இருக்கின்றார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். இந்த 7 முதல் இருக்கின்ற வசனங்களிலே என்ன அடுத்த சுவாரஸ்யங்கள்? அந்த இதில் இந்த பகுதியை 7 முதல் 10 வரையில் இறைவார்த்தையில் ஒரு பகுதியாக வச்சுக்குவோம். ஆனால் ஏற்கனவே சொன்னேன், எண்ணிக்கை நூலிலும் இணைச்சட்ட நூலிலும் அவர்கள் எப்படி ஒற்றர்களை வேவு பார்க்க, உளவு பார்க்க அனுப்புகிறார்கள் என்பதை பற்றி சொன்னோம். அதை போல ஒரு காட்சி இங்கே வருகிறது என்று சொன்னேன். அந்த 2 காட்சியும் ஒப்புமைப்படுத்தி இந்த 3 வசங்களில் அடங்கியிருக்கிற செய்திகளை நம்ம பார்ப்போம். இப்போ லேவியன் வரும் வரைக்கும் மிக்கேயாவினுடைய வழிபாட்டு தலத்திற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் இருந்தது. லேவியன் வந்த பொழுது அந்த லேவியனின் ஆசி மொழியினாலும் பணியினாலும் மிக்கேயாவினுடைய வழிபாட்டு தலமும் அவனுடைய இல்லமும் ஆசி பெற்றது, அத்தாட்சி பெறுகிறது, சர்டிஃபை பண்ணுறாங்க. அதை போல் இந்த லேவியனின் ஆசி மொழியினால் இந்த வந்திருக்கிற 5 பேரும் செயலூக்கம் பெற்றவர்களாய், உள்ளத்தில் உரம் பெற்றவர்களாய்,
கடவுளே நம்மளை ஆசீர்வச்சிட்டாரு, நம்ம போகிற காரியம் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதிலும் அந்த லேவியன் சொன்ன வாழ்த்தொழி மிக அழகான வாழ்த்தொழி, கண்ணோக்கி காப்பார் என்று அழகான மொழிபெயர்ப்பும் அழகானதாக இருக்கிறது. கண்ணோக்கி காப்பார் என்று வாழ்த்து சொல்கிறான். அதனால் உரம் பெற்ற இந்த மனிதர்கள் புறப்பட்டு போகிறார்கள், வேவு பார்க்க போகிறார்கள். இப்போ பார்த்தோம்னாக்க இந்த 7ஆம் வசனத்தில் ஐவரும் பயணத்தை தொடர்ந்து லாயிஸை வந்தடைந்த பொழுது இவங்க சொன்னாங்க, எப்படி போனாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை, அந்த இடைவெளியை வரலாற்று இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் நாமே ஃபில் பண்ணிக்கணும்னு விடுறாரு. ஒரு சிலர் சொல்லுவார், தொடர்புபடுத்துவார், தொடர்புபடுத்தாமல் விட்டுருவார். அதை நாம் ஃபில் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும். ரெண்டாவது லேவியரனுடைய ஆசி மொழியினாலும் இறைவாக்கினாலும் உரம் பெற்றவர்கள், அத்தாட்சி பெற்றவர்களாய் கடவுளே நமக்கு சம்மதம் கொடுத்து விட்டார் என்று புறப்பட்டு போகிறார்கள். இந்த லாயிஸை அடைகிறார்கள். லாயிஸ் என்பதற்கு லயன், சிங்கம் என்றும் ஒரு பொருள்படும். அழகான ஒரு அருமையான ஒரு உருவக பெயர் அங்கே இருக்கிறது லாயிஸுக்கு. அது நார்த் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லேண்ட் என்று சொல்வார்கள். வடபகுதியின் இறுதி எல்லையாக அந்த இடம் அமைகிறது. முதற்கரியம் யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையில பகுதிகளிலே லாயிசு பற்றிய செய்தி வருகிறது. நம்ம அதை வாசிப்போம். அதை தொடர்ந்து அதை நான் தொடர்புபடுத்தி நான் சொல்றேன். தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய் லமேசை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டனர். அதை வால்முனையில் தாக்கி தங்கள் உடைமையாக்கி கொண்டு அங்கு வாழ்ந்தனர். தங்கள் மூதாதையரான தானின் பெயரை ஒட்டி லமேசிற்கு தான் என்று பெயரிட்டார்கள். இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. அதுதான் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ யோசுவா 19:47 லாயிஸை அவர்கள் எப்படி கைப்பற்றினார்கள் என்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த நீதித்தொடர் புத்தகத்திலே அழகாய் விவரிக்கப்பட்டு அந்த வரலாற்று புதினமாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை, இந்த அங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டதை இங்கே வரலாற்று புதினமாக ஆசிரியர் விவரித்து சொல்கிறார். லாயிசு எப்படி தான் மக்களுடைய குடியேற்ற பகுதியை மாறியது என்பதை பற்றிய ஒரு செய்தி இந்த இடத்துல வருகிறது. லாயிஸை பற்றி பேசும்போது 4 சின்ன கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, அந்த யோர்தான் நதியினுடைய அழகான பராமரிப்பினாலும் பாங்கினாலும் அந்த பகுதி ஒரு செல்வ செழிப்பான ஒரு பகுதியாக, போட்டது பொன்னாக மாறுகின்ற ஒரு பூமியாக இருக்கிறது. முதலாவது கருத்து. இரண்டாவது, ஹெர்மோன் மலையினுடைய பாதத்தடியிலே, அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹெர்மோன் என்று அழகாய் அது பார்ப்பதற்கு ரம்மியமாக, உழைப்பதற்கு செழிப்பாக, அதே சமயத்தில் இதை போன்ற ஒரு வலிமையான செழுமையான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு வடக்கே இருக்கிற ஹட்சோர் என்கின்ற பகுதி தான் மிக அருமையான ஒரு பகுதி. அவ்வளோ வளமையான செழுமையான பகுதியாக இந்த பகுதி சுட்டி காட்டப்படுகிறது. நம்ம புவியியல் பார்வையில் இதை இறையியல் பார்வையிலும் வரலாற்று பார்வையிலும் எப்படி இருக்குது என்பதை அவருடைய வார்த்தையில் நம்ம பார்ப்போம். அவர்கள் சொல்கிறாங்க, அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனரின் நெறிமுறைக்கேற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்ந்தனர். ரொம்ப 2 வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அது இப்ரேய மொழியில் பெத்தாஹ் மற்றும் சொஹெத் என்று 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பெத்தாஹ் என்றால் நம்பிக்கை, கைவிடப்படாத, உறுதியான அல்லது வலிமையான என்கிற அர்த்தம் இருக்கிறது. அந்த வார்த்தை வச்சு பார்த்தோம்னாக்க வலிமையான, அச்சமில்லாத, தைரியமாக ஒரு உறுதிப்பாடோடு இருக்கிற மக்கள் என்று சொல்லலாம். சொகெத் என்பது ரெஸ்ட்ஃபுல், ட்ராங்க்வில், பீஸ்ஃபுல் என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள். ஆக வலிமையும் அமைதியும் இந்த நகரத்தை சார்ந்த மக்கள் என்று இந்த நகரம் வர்ணிக்கப்படுகிறது முதலாவதாக பார்க்கும்போது. இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த லாயிசு இப்படி செழுமையும் அமைதியும் உள்ள மக்களை தன்னகத்தை கொண்டிருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று சொல்லும்போது இந்த வாசிக்கிற இந்த பகுதி 5 காரணங்களை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஒன்று, பாருங்களேன், அவர்கள் சீதோனியரின் நெறிமுறைக்கு ஏற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்கிறார்கள். சிடோனியன்ஸ் என்று சொல்லப்படுகிற சீதோனியர்கள், அந்த கனானிய பெண் கூட அந்த பகுதியில் சீரோ ஃபெனிசிய என்கின்ற ஒரு பகுதியில் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அந்த சீதோனியர்களுடைய நெறிமுறைக்கு ஏற்ப இவருடைய வாழ்வியல் ஒழுக்கம், இவருடைய சோசியோ பொலிட்டிக்கல், சமூக அரசியல்
கோட்பாடுகள் எல்லாம் சீதோனியர்களை ஒத்திருப்பதனால் கவலை இல்லாமல் அமைதியாக ட்ராங்குவலாக இருக்கிறாங்க. முதல் கருத்து. இரண்டாவது, ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் ஆசிரியர், மக்லிம் என்று பயன்படுத்துகிறார். எப்படின்னா, மக்லிம் என்றால் அவமானப்படுத்துறது. இவர்களை அவமானப்படுத்த அங்கே யாரும் இல்லை. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அச்சுறுத்தலுக்கோ அவமானத்திற்கோ உள்ளாகாத ஒரு நாடு மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழும் என்பதில் துளியும் ஐயம் கிடையாது. வள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளில் அழகாக சொல்வார், உருவசியும் ஒவ்வா நோயும் செருபகையும் சேரா இயல்வது நாடு என்று சொல்வார். ஒரு நாடுனா எப்படி இருக்கணும்? பசி இருக்கக்கூடாது, தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் நோய் இருக்கக்கூடாது, பகைவர்களின் தாக்குதல் பற்றிய பய உணர்வு கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நாட்டை இயக்குவதும் அந்த நாடு வாழ்வதும் அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் வளமையும் செழுமையும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டு செழிப்பான பகுதியை கொண்டிருக்கிறது. அச்சுறுத்தலுக்கு யாரும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலை கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் கொண்டிருக்கிற மனப்பான்மை, சமூக அரசியல் கோட்பாடு மேட்டுமை சமுதாயத்தை சார்ந்த சீதோனியர்களுடைய இயல்பை தனங்களை கொண்டிருக்கிறது. நான்காவது, இவர்களை அடக்கி ஆட யாரும் இல்லை. இப்போ சில சமயத்தில் ஒரு சில உலக நாடுகள் தங்களை உலகத்திற்கே தாதாவாக மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு சட்டாம்பிள்ளை போல நடத்துகிற ஒரு நிலை இருக்கிறது. அது பல இடங்களில் காழ்ப்புணர்ச்சியை, பகை உணர்ச்சியை, வெறுப்புணர்ச்சியை, துவேஷத்தை உருவாக்குகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அவளை அவமானப்படுத்த யாரும் கிடையாது, அடக்கி ஆள யாரும் கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு அரச கோட்பாடு, நெறி கோட்பாடு இருக்குது. நான்காவதாக, அரமேயன் என்கின்ற அடுத்த ஒரு நாடு, அந்த பக்கம் சிதோனியர்கள், இந்த பக்கம் அரமேயன்ஸ். அந்த அரமேயர்கள் இருந்து தள்ளி இருக்கிறது. சிதோனியர்களிடமிருந்து தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. அவருடைய நெறி கோட்பாடு பிறகு வாழ்கிறாங்க. அரமேயனை விட்டு தள்ளி இருக்கிறது. ஆக எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத, மாசுபடாத ஒரு நல்ல நிலமாக, நல்ல இடமாக இருக்கிறது. இதை அவங்க பாசிட்டிவாக பார்க்குறாங்க. இந்த வேவு பார்க்க வந்த 5 ஒற்றர்களும் உளவாளிகளும் இதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. என்ன எப்படி சொல்கிறாங்க? அவர்கள் கவலையற்ற மனிதர்களை கொண்ட நாடு, செழுமையான நாடு, அமைதியான வாழ்க்கை, எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு அங்கே இடம் இருக்குது, நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது என்று ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை அவனை பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதில் 2 காரியங்களை நான் சொல்கிறேன். ஒன்று தொல்பொருள் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சியில் பார்க்கும்போது லாய்ஸ் நகரத்தை அகழ்ந்தெடுத்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் அந்த அகழ்வாராய்ச்சியிலே வெகு அழகான உயர்தரமான கற்களை விட்டு வைத்து கட்டப்பட்ட கட்டிடங்கள், மதிர்ச்சுவர்களை கொண்டிருக்கிற நகராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாதுகாப்பு மிகுந்த ஒரு உறுதியான அடித்தளத்தையும் உறுதியான கோட்டை மதிர்ச்சுவரையும் கொண்ட ஒரு நகர்ப்புறம் பகுதியாக அது இருந்திருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சி சொல்கிறது. அந்த கற்சுவர்கள், ஸ்டோன் வால்ஸ், அதுதான் நம்ம ஒரு நகரத்துக்கு பாதுகாப்பு தருகிறது, எதிரின் படையை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை பயந்தது. ஸ்டோன் வால்ஸு, மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ராம்பர்ட்ஸ், இவர்களெல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் வலிமை, பாதுகாப்பு, செழுமை, அமைதி, அச்சுறுத்தல் இல்லாத, அவமானத்திற்கு உள்ளாகாத ஒரு நல்ல நாடு என்று இந்த பகுதியை அந்த ஆசிரியர் விவரித்துரைக்கிறார். அந்த செய்தியை தான் அந்த உளவாளிகள் பெற்றுக்கொண்டு தன் சொந்த மக்களிடம் திரும்பி சொல்லுகிறார்கள். இப்போ 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் சோராவிலும் எசுத்தவோவிலும் இருந்த சகோதரிடம் திரும்பி வந்தனர். சகோதரர்கள் அவர்களிடம், நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டனர். அவர்கள், வாருங்கள், அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம், ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம், அது மிகவும் செழிப்பானது, நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கிக் கொள்ளவும் தயங்க வேண்டாம். நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள். பரந்த அந்நிலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்புவித்து விட்டார். நாடு அனைத்திலும் குறைவற்றதாக உள்ளது என்றனர். ஒரு மிஷன் போகிறாங்க. மிஷன் இம்பாசிபிள், மிஷன் பாசிபிள் 2 நடக்கும். ஒன்று வேவு பார்க்கவும் உளவு பார்க்கவும் ஒற்றர்களை அனுப்புகிறார். பார்த்தாங்க, திரும்பி வந்தாங்க. என்ன செய்தி சொல்கிறாங்க? ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. வாருங்கள், சென்றத நாட்டை உரிமையாக்கிக் கொள்வோம். முதலாவது. இரண்டாவது, அந்த நாட்டில் எதுக்குமே குறைவு கிடையாது, அந்த நாட்டில் எல்லாருக்கும் இடம் இருக்குது. இதை விட பாசிட்டிவ் யாராவது சொல்ல முடியுங்களா? எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. தன்னம்பிக்கை தருகிற, நம்பிக்கை ஊட்டுகிற, எதிர்காலத்தை வளமாக்குகிற ஒரு செய்தியை மிக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதே காட்சியை நான் உங்களுக்கு புரட்டி போட்டு காட்டுகிறேன்.
எண்ணிக்கை நூல் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த உளவு பார்க்கிற ஒற்றற்படை அனுப்பப்பட்ட அந்த செய்தியை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அவங்க சொல்லுவாங்க, வளமான நாடு, செழுமையான நாடு, செழிப்பான நாடு, ஆனால் அந்த நாட்டு மக்கள் வலிமை மிக்கவர்கள், அவர்களை வெல்வதற்கு என்று நம்மளால் இயலாது என்று ஒரு எதிர்மறையான ஒரு அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். அதை கேட்டதும் பலர் மனம் சோர்ந்து போகிறார்கள், மனம் குழம்பி போகிறார்கள், சிலர் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவித்து போகிறார்கள். அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு கல்ச்சரை உருவாக்குறாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதன் வழியாக அந்த 11 முதல் பின்பகுதியில் இந்த தான் குலத்தார் எப்படி பாளையம் இறங்கி போர்ப்படை திரட்டி அந்த லாயிசுவை வென்று தன் சொந்த குடியாக மாற்றி தன் மூதாதையர்களுடைய பெயரான தான் என்ற பெயரை அந்த இடத்திற்கு வழங்கினார்கள் என்பதை தொடர்ந்து வருகின்ற பகுதி அழகாய் சொல்கிறது. 2 சின்ன கருத்துக்களை சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். இந்த 7 முதல் 10 வரையுள்ள பகுதிகளில் நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, நீங்கள் பார்க்கும் பார்வையில் தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் பார்வையில் தான் அழகும் அழகின்மையும் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் பார்வையில் தான் நம்பிக்கையும் நம்பிக்கையற்ற தன்மையும் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு முகவரை ஒரு ஊருக்கு அனுப்பி தான் தயாரித்த காலணிகளை விற்பனை செய்ய வழி உண்டா பார்த்து வா என்று சொல்கிறார்கள். அவன் போகிறான், பார்க்கிறான், திரும்பி வந்து இப்படியாக ரிப்போர்ட் செய்கிறான், ஐயா இந்த ஊரில் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க ஐயா, ஒருத்தங்க கூட செருப்பே போடலை, இங்கே போய் என்னத்தை நம்ம விற்கிறது, கஷ்டங்கய்யா என்று அவன் சொல்லி ஜாகா வாங்குகிறான். இன்னொரு மனிதரை அவன் அனுப்பி வைக்கிறான். அவன் போகிறான், பார்க்கிறான், அதே மக்கள், அதே இடம், அதே சூழல், திரும்பி வந்து தொலைபேசியிலே அவன் பேசுகிறான், ஐயா இந்த ஊரில் ஒருத்தரும் செருப்பு போடலை, ஒரு வேளை நம்ம செருப்பை கொண்டு வந்து வச்சோம்னா திபுன்னு வாங்குவாங்க, சேல்ஸ் பயங்கரமாக இருக்கும், நல்ல ஒரு லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அனுப்பி வைங்கள் 1000 கணினிகளை என்று சொல்கிறான். இருவரும் ஒரே இதை தான் பார்த்தார்கள். பார்வை வேறாக இருந்தது, எண்ணம் வேறாக இருந்தது. ஒருவன் வாய்ப்பை தேடினான், ஒன்று இல்லாததை பார்த்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேவு பார்க்க போன ஒற்றர்கள் திரும்பி வந்த பொழுது பார்த்த பார்வையும் சொன்ன சொல்லும் நம்பிக்கையும் நலத்தையும் தருவதாக இருந்தது. நாடின்றி தவித்து போன நெடிய பயணத்தில் திகைத்திருந்த மக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்த ஒரு நன்னம்பிக்கையின் செய்தியாக இந்த உளவாளிகளின் ஒற்றர்களுடைய அறிக்கை அமைந்தது. அவர்கள் பார்வையில் வாய்ப்பு, வசதி, செழுமை, இது ஆண்டவரை நம் கையில் ஒப்படைத்து விட்டார் என்ற நேர்மறையான எண்ணம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்படியே கடத்துகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே நேர்மறையான எண்ணங்களை நாம் பேச வேண்டும். அது ஒரு அருட்தந்தை சொல்லும்போது சொல்வார், நம்ம பேசுகிற பேச்சில் கூட நெகட்டிவ் வந்து அதிகமாக வரக்கூடாது. பாசிட்டிவாக, நேர்மறையாக, ஒரு பாசமுள்ள, அன்புள்ள, நம்பிக்கை நிறைந்த, உயிர் துடிப்பு மிகிற, வாழ்வின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ரொம்ப உறுதியாக சொல்வார். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. நம்மளை சுற்றி நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்தோம் அப்படின்னோம்னாக்க எல்லாமே நலமாக மாறும். இல்லாதது கூட இருக்கிறதா வரும். 5 என்பது 10 ஆகும், 10 என்பது 100 ஆகும், 100 என்பது 1000 ஆகும். நம்முடைய நேர்மறை அணுகுமுறையில் இருக்குது. அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மிக முக்கியமான செய்தியாக இந்த இடத்துல நான் பார்க்குறேன். 2வது, இறைத்துணை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் இந்த இடத்துல வருகிறது. இந்த ஒற்றர்கள் சாதாரண வேவு பார்க்கிற உளவாளிகளாக போகிறார்கள். லேவியனை சந்தித்த பொழுது அந்த லேவியன் சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி காப்பாராக என்று சொல்லி நீங்கள் போங்கள், உங்கள் வேலை நலமாக அமையும் என்று அவன் வாழ்த்துகிறான். அவன் சொன்ன வாக்குறுதியினால் இவர்கள் அந்த நேர்மறை எண்ணத்தை தங்களுக்குள் தாங்குகிறார்கள். அந்த நேர்மறை எண்ணம் பார்க்கின்ற இடத்திலே பார்க்கின்ற செயல்களை பயன்பாட்டு தன்மைக்குள்ளாக அவளை உள்ள வைக்கிறது. திரும்பி வந்து அதே நேர்மறை எண்ணத்தை கடத்துகிறார்கள். இப்போ நேர்மறை எண்ணத்தை நம்ம பேசணும், சொல்லணும் என்பது முதலாவது. 2வது, இது வந்து ஒரு தொடர் சங்கிலி. ஒருத்தர் நேர்மறை எண்ணமாக இருந்தாங்கன்னா அது அவரோட நிற்காது, அது தொடர்ந்து எல்லாரையும் கடந்து செல்லும், எல்லாரும் சூழலையும் மாற்றி அமைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேர்மறை எண்ணம் எங்கேருந்து வரும்? அதீதமான தன்னம்பிக்கையிலும் இறைநம்பிக்கையிலும் இருக்கும். ஒரு முகமதிய பழமொழி ஒன்று இருக்கிறது, ஜெபத்தினால மட்டும்தான் சாதிக்க முடியுன்ற மாதிரி மண்டிக்கிட்டு ஜெபி, உழைப்பினால மட்டும்தான் சாதிக்கணுன்ற மணியர் மாதிரி களத்தில் இறங்கி உழை என்று அந்த பழமொழி சொல்கிறது. ஜெபத்தினால மட்டும்தான் சாதிக்க முடியும், வேற எதுவுமே முடியாதுன்ற மாதிரி ஜெபிக்கணும்.
அதை போல் உழைச்சா தான் வெற்றி கிடைக்கும், வேற வழியே கிடையாதுன்ற ஒரு தீரத்தோடும் சிரத்தையோடும் செயல்பாட்டு ஊக்கத்தை காட்ட வேண்டும் என்று அந்த பழமொழி சொல்கிறது. இதே போன்ற ஒன்றை தான் எங்கள் சபை ஸ்தாபகரும் சொல்லுவார், லூயிஸ் குவனெல்லா. எதுவுமே என் கையில் இல்லை, எல்லாம் கடவுளே உங்களால் தான் நடக்கும் என்றதில் ஜெபிக்க வேண்டும். பணிக்கு வருகிற இடத்திலே என்னை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, நான் செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று சொல்வார். கடவுளை நோக்குகின்ற பொழுது எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, எதுவுமே உங்களை தவிர இல்லாது என்று ஜெபித்து விட்டு பணியில் நான் தான் செய்ய வேண்டும் என்று இறங்கி செய், அங்கே வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார். அருமையான வார்த்தை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதுதான் நான் சொல்ல வந்த கருத்தும் கூட. அது முன்னோர்களின் பெரியோர்களின் புனிதர்களின் அழகான கூற்று. எதை இது சுட்டி காட்டுகிறது? 50% இறை நம்பிக்கை, 50% தன்னம்பிக்கை. இதில் ஒன்று குறைபட்டாலும் வெற்றியில் பழுதுபடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை இணைந்து போகும்போது வெற்றி மாலை சபை நடுவே நீ நடந்து போகும்போது தானாக வந்து விடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க வாழ்க்கை இனிக்கும். இதுதான் இந்த பகுதியை அழகாக சுட்டி காட்டுகிற 2 கருத்துக்கள். நேர்மறை எண்ணத்தோடு பார்ப்பது வாழ்வது. நேர்மறை எண்ணம் என்பது ஒரு சங்கிலி தொடர் போல எல்லாரையும் வாழ வைக்கும். 3ஆவதாக இறை நம்பிக்கையோடு கூடிய நல்வாழ்க்கை நலம் பயக்கும். இந்த கருத்துக்களோடு இந்த பகுதி நாம் நிறைவு செய்வோம். இந்த நேர்மறை எண்ணத்தின் விளைவு என்ன, பலன் என்ன என்பதை தொடர்ந்து வருகிற பகுதியில் நம்ம பார்ப்போம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 600 பேர், ஆள் 1 கத்தி 1. அப்படியே மேலேருந்து கேமரா அப்படி கீழே இறங்கி வருது. அழகாக அது பார்க்கல, இந்த வர்ணனை அழகாக ரசிக்கலாம். இப்ராஹிம் மொழியில் ஜோரா எசுத்தா 2 நகரங்கள் இருக்குது.